ஹலோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி வீக் ஒன்னோட பிளான் பார்த்துட்டோம். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் சீக்கிரமாக அப்லோட் பண்ண முடியல. வீக் 2ஓடது இருந்தாலும் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். தெரியாதவங்க வீக் ஒன்னோட பிளான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த வீக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சேம் பாலிட்டி பார்க்க போகிறோம், ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம், அப்புறம் எப்பயும் போல் ஆப்டிடியூட் பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி, ஆப்டிடியூட், இந்த 3 விஷயம் தான் இந்த வாரம் நம்ம பிளானில் இருக்க போகுது. ஆப்டிடியூடில் பர்சன்டேஜ் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துக்கணும். பர்சன்டேஜ் அதுக்காக தனித்தனியாக நம்மளோட பிளானில் ஒவ்வொரு டாப்பிக்காக போடுறோம். நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான், முகல்ஸ், இந்த 2 டாப்பிக்கும் ஹிஸ்ட்ரியில் இருக்க போகுது. கம்ப்ளீட்டாக முடிச்சுருவோம். ரெண்டையுமே 7th இருக்கட்டும், 11th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக முடிச்சுருவோம். அடுத்து பாலிட்டியில் பார்த்திங்கன்னா சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லப்படுற அந்த டாபிக். அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ் அந்த டாபிக்ஸ். அடுத்து யூனியன் ஸ்டேட்ஸ், யூடின்னு போடுறேன், யூனியன் டெரிட்டரிஸ் அது. அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப்பை பற்றி நம்மளோட சில சமச்சீர் புக்ஸில் அவ்வளோவா இல்லை, கொஞ்சமாக தான் இருக்கும், அதையும் பார்த்துக்கணும். அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டி, எஃப்ஆர் எப்படின்னு போடுறேன். ஸோ அதுதான் இந்த 8 டாபிக். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த 8 டாபிக்ஸும் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 8 டாபிக்ஸையும் நம்ம நல்லா பொறுமையாக கம்ப்ளீட்டாக படிக்க போகிறோம். அதான் விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்ஸ்லாம் நெருங்கிட்டு இருக்குது. நம்ம எக்ஸாம்ஸ்க்கு எல்லோரும் தீயாக படிச்சுட்டு இருக்காங்க. நம்மளும் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக, குவாலிட்டி ஆஃப் டைம் தான் ரொம்ப முக்கியம், குவான்டிட்டியை விட. கொஞ்சம் நேரம் படித்தாலும் கூட நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும், அதான் விஷயம். April 1 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. 90 days தான் இருக்குது. ஒரு நல்ல ஷெடியூலை போட்டு அதுக்கு படிச்சுட்டுருங்க. என்னோடய ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாட்டியும் இந்த மாதிரி ஒரு ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க. இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் இதே மாதிரி 7 daysக்கு நீங்கள் ஒன்று படிச்சுக்காங்க. குரூப் 1ஆக இருக்கட்டும், 2ஆக இருக்கட்டும், 4ஆக இருக்கட்டும், பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்றே ஒன்று தான். சிலபஸை நல்லா கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்காங்க, அனலைஸ் பண்ணிக்காங்க. அடுத்து ரிவிஷன் கொடுங்க, படிங்க, ரிவிஷன் கொடுங்க, டெஸ்ட் எழுதுங்க. சிலபஸை புரிஞ்சுக்கிட்டு படித்து ரிவிஷன் கொடுத்துட்டு டெஸ்ட் எழுது. இந்த 3 விஷயமும் ஒன்றா சேரும்போது கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் ஆயிரும். இதுதான் விஷயம். டெஸ்ட், ரிவிஷன், சிலபஸ் புரிஞ்சுக்கிறது, இந்த 3ஐயும் நம்ம நல்லா படிச்சுக்கிறணும். கம்ப்ளீட்டாக படிக்கணும். அதுவும் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரிப்பீட் ரிவிஷனாக இருக்கணும். 3 ரிவிஷன் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருக்கணும். ஃபஸ்ட்டு படிக்கும்போது ஒரு ரிவிஷன் கொடுக்கணும். அடுத்து செகண்ட் நல்லா டீப்பாக படிக்கணும். தேர்ட் ரொம்ப ஸ்பீடாக படிக்கணும். ஒவ்வொரு ரிவிஷனுக்கான டைமிங் கம்மி பண்ணிக்கிட்டே போகணும். ஃபர்ஸ்ட் ரிவிஷனில் நான் 1 hour படிக்கிறேன்னா செகண்ட் ரிவிஷனில் ½ an hourல முடிச்சிடணும் அந்த என்ன படிக்கணுமோ அந்த விஷயத்த. அதே மாதிரி தேர்ட் ரிவிஷன் அப்போ ஒரு 15 minutesல கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணிடணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ரிவிஷன்லையும் நம்ம டைமிங் குறைச்சிட்டே இருக்கணும். ஃபஸ்ட் படித்த மாதிரியே திருப்பி படிச்சுட்டே இருக்கக்கூடாது, அது நல்லா இருக்காது. இப்போ ஸ்டடி வித் மீ டிஎன்பிசி குரூப் 1, 2, 4 இந்த 3க்கும் பொதுவான ஒரு பிளான், வீக்லி பிளான் 2, 2வது வீக்கோட பிளானை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வீக் ஆல்ரெடி பார்த்தாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் கம்ப்ளீட்டாக பார்த்து நோட் பண்ணிக்காங்க. இப்போ டே 1 நம்ம பார்க்க போகிறோம். 2வது வீக் 2ல் வீக்லி பிளான் 2ல் டே 1 பாலிட்டி தான் ஃபஸ்ட்டு. பாலிட்டியில் நம்ம சொன்ன மாதிரி சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் மட்டும் நான் போடுறேன். இங்கே 7th standard தான். ஃபஸ்ட் டேயில் எல்லாமே 7th standard தான் இருக்கும். நிறைய பேர் ஒரு டவுட்ஸ் கேட்டிங்க, என்னென்னா 7th standardல சோஷியல் சயின்ஸ்னு சொல்லிட்டீங்க, ஆனால் அது சிவிக்ஸா ஹிஸ்ட்ரியா எதுன்னு சொல்லலை நீங்கன்னு கேட்டிங்க. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா சிலபஸ்லையும், அதாவது நம்ம சிலபஸ்க்குள்ளே பாலிட்டியில் எங்கெல்லாம் நம்ம வருதோ அது எல்லாமே சோஷியல்னு வருதோ அதெல்லாம் சிவிக்ஸ்குள்ளே தான் அங்கே வரும். 7th இருக்கட்டும், 6th இருக்கட்டும், 8th இருக்கட்டும், சிவிக்ஸ்குள்ளே தான் வரும். நம்ம ஓல்டு புக்கில் படிக்க வேண்டியது வரும். 7th standard சோஷியல் சயின்ஸில் டேர்ம் 1ல் ஓல்டு புக் பாலிட்டி படிக்கணும். நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி, டெல்லி சுல்தானில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து படிக்கணும்னா 7th standardலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 7th standardல தான் கதை மாதிரி வரும். நீங்கள் 11th ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அப்படியே பேராகிராஃபாக இருக்கும், உங்களுக்கு புரியாது நீங்கள் படிக்கும்போது. 7th standardல கதை மாதிரி ஒரு டாப்பிக்குள்ளே படிச்சுட்டு அதை எக்ஸ்டாண்ட் பண்ண விஷயம்னா 11th இருக்கும். அப்போ படிக்கும்போது இன்னும் நல்லா புரியும் நமக்கு. ஸோ 7th போங்க. ஹிஸ்ட்ரி டேர்ம் 1ல் லெசன் 4ல் டெல்லி சுல்தான் வருது. அடுத்து ஆப்டிடியூடில் நம்ம சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்த்துருப்பீங்க. அதுக்கான அந்த ஓல்டு கொஷின் பேப்பர் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்.
சால்வ் பண்ணி அதை நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் பார்க்கணுன்னா அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3, 7th ஸ்டாண்டர்ட் தான் இது. டேர்ம் 3ல் சாப்டர் 2. ஸோ இதான் வந்து டே 1ஓட பிளான் கம்ப்ளீட்டாக நம்ம கொடுத்தாச்சு. அடுத்து டே 2. டே 2வில் பார்த்திங்கன்னா பாலிட்டி தான். சேம் சைலண்ட் ஃப்யூச்சரில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா 2 6th ஸ்டாண்டர்டில் வர விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். இது நியூ புக் தான், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓல்ட் புக்னால் மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன் ப்ராக்கெட்டில். நியூ புக்னால் ஸ்ட்ரைட்டாக வந்து நான் அப்படியே போட்டுருவேன். நீங்கள் நியூவாக ஓல்டான்னு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நியூ புக்கு தான். 6th சோஷியல் சிவிக்ஸில் டேர்ம் 1 லெசன் 1. அதே மாதிரி இன்னொரு 6th சோஷியல் சிவிக்ஸில் டேர்ம் 3 லெசன், அதாவது லெசன் 1. ஓகேவா? 2 6th டேர்ம் 1 டேர்ம் 3 நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் பாலிட்டியில் டே 2ல். அடுத்து ஹிஸ்ட்ரி டெல்லி சுல்தான் தான். 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி. 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 10. அடுத்து ஆப்டிடியூட். சேம் என்ன படித்தோமோ 7th ஸ்டாண்டர்டில் படித்தோம் இல்லையா, சாப்டர் 2, அதில் இருக்க பேலன்ஸ் எல்லாம் இதில் நீங்கள் படிச்சுக்கோங்க. 2 நாள் கொடுப்பேன். ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் 2 நாள் டைம் எடுத்து நல்லா படிச்சுக்கணும். நம்ம அவசரப்பட்டு ரொம்ப ரஷ் பண்ணி படித்தோம்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெளிவாக இருக்காது. நல்லா போட்டு பார்த்துட்டே இருக்கணும். மேக்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10-15 சம்மாச்சு நம்ம பார்த்துருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்பீடும் வரும். நமக்கு அந்த யோசிக்கிறது இதுனா எப்படி அதுனா எப்படின்ற அந்த யோசிக்கிற மென்டாலிட்டியும் நமக்கு வரும். இப்போ டே 1 டே 2 பார்த்தாச்சு. இப்போ டே 3 பார்ப்போம். டே 3ல் பாலிட்டி தான். பாலிட்டியில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூனியன், ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி இந்த 3 டாபிக்ஸ்குள்ளேயும் வர்ற மாதிரி ஒரு சிலபஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் டே 3ல். அதில் 12th பாலிட்டியிலேருந்து தான் மேக்ஸிமம் நிறைய வந்து சிலபஸ் கவர் பண்ணும் பாலிட்டியை பொறுத்தவரை. ஸோ 12th புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாலிட்டியில். லெசன் 1 வந்து டே 3ல் கவர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து பார்த்துருந்தீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் படிக்கும்போது ஏதாச்சும் டிஸ்டர்ப் ஆகுது, இதெல்லாம் எனக்கு சரியாக இல்லை, எனக்கு வந்து இந்த டைம் பத்தலை, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கன்சர்ன் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வைங்களேன், அது நீங்கள் கண்டிப்பாக வந்து தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் பிளான் வந்து அதை நம்ம ரெமிடியல் பண்ணுற மாதிரி பிளானாக வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ வந்து ஹிஸ்ட்ரி டெல்லி சுல்தான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் லெசன் 5. நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் தான். 8th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 4. ஸோ ஆப்டிடியூடும் அப்படி தான் 8th ஸ்டாண்டர்டில். இப்போ வந்து பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 7th இருக்குது, 8th இருக்குது. இந்த ரெண்டு புக்ஸில் மட்டும்தான் பர்சன்டேஜ் இருக்குது. நம்ம இதை கம்ப்ளீட்டாக நல்லா போட்டு பார்த்துட்டு என்னென்ன வருதோ எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதான் டே 3ஓடது. டே 4ஓடது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலிட்டி தான். பாலிட்டி வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். கவர்னர்ஸ் பற்றியும் ஜுடிஷியல் சம்மந்தமான நியூஸஸ் இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி நியூஸ் பேப்பரில் படிக்கும்போது நம்ம பாலிட்டியே ரிலேட் பண்ணி நம்ம படிக்கணும். அப்படி படித்தோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டே 4ல் சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை FRன்னு கொடுக்குறேன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை FDன்னு கொடுக்குறேன். ஸோ வந்து பார்த்துக்காங்க. 12th ஸ்டாண்டர்டோட பாலிட்டி தான் நம்ம மறுபடியும் படிக்கிற மாதிரி இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் டே 4ல் 12th ஸ்டாண்டர்டில் லெசன் பாலிட்டி தான். 12th பாலிட்டி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இருக்க அந்த பாக்ஸில் வர்ற விஷயங்களை கூட விட்டுறாதீங்க. அதையும் கூட கிளாரிட்டியாக புரிஞ்சு படித்து வச்சுக்காங்க. லெசன் 7 12th பாலிட்டியில். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 நாளும் இதுக்கு முன்னாடி டே 1 இருக்கட்டும், டே 2 இருக்கட்டும், டே 3 இருக்கட்டும், இந்த 3 நாள் வந்து நம்ம டெல்லி சுல்தான் ரிலேட்டடாக வந்து நம்ம பார்த்துருப்போம். அடுத்த டாபிக்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிடணுங்க. ஒரு தடவை ரிவிஷன் நம்ம இடையில பண்ணணும். கடன் நம்ம என்னென்ன படித்தோமோ அதெல்லாம் படிச்சிடணும். ஸோ டே 4ல் வந்து புது டாபிக் முகல்ஸ் அப்படின்னு வர்றோம். அப்போ டெல்லி சுல்தானை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு கடன் பேஜை திருப்பி என்னென்ன இருக்குது நான் பார்த்துட்டு அடுத்து முகல்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். முகல்ஸ் பொறுத்த வரைக்கும் 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் இந்த பழைய புக்கு புது புக்கில் கன்ஃபியூஸ் ஆகும். ஒரே புக்காக இப்போ வர்றதெல்லாம் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து டேர்மாக கொடுத்துருந்தாங்க. 8th 3 டேர்ம்ஸ் இருந்துச்சு, 9th 3 டேர்ம்ஸ் இருந்துச்சு. ஸோ 9th ஸ்டாண்டர்டில் சோஷியல் ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 2ல் லெசன் 2
ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆப்டிடியூடில் என்ன படிக்க போகிறோம்னா சேம் டிட்டோ டே 3ல் என்ன படித்தோமோ அதே தான் டே 4லேயும் படிக்க போகிறோம். 8th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 4 அந்த பர்சன்டேஜ் சம்மந்தமான சம்ஸ்லாம் வந்து எக்ஸாம்பிளாக இருக்கட்டும், எக்ஸசைஸாக இருக்கட்டும் போட்டு பாருங்கள். மேக்ஸிமம் வந்து எயித்து வரை தான் அதிகமான சம்ஸ் வந்து வரும். ரேராக தான் 9th 10th வரும். ஸோ வந்து 1 6 7th 8th தான் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் கூட அப்படி கேட்டிருக்காங்க மாறாமல். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டே 5ல் நம்ம பார்ப்போம். டே 5ல் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் அதே சிட்டிசன்ஷிப், எஃப்ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டி இதெல்லாம் வந்து இருக்க போகுது. ஸோ வந்து 8th ஸ்டாண்டர்டில் சோஷியல் சிவிக்ஸ் 2 லெசன் 2 தான் வந்து டே 5ல் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். இதுவரை நம்ம 7th 9th தான் படிச்சிருக்கோம். இப்போ தான் வந்து நம்ம 8th சோஷியல் சயின்ஸுக்கு போகிறோம். செகண்ட் வீக் பிளானில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா முகல்ஸோட பேலன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த 3 நாள் வந்து நம்ம சுல்தானோடது படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த 3 நாள் வந்து முகல்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். முகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹச் வரும், MUGHALன்னு. நீங்கள் மிஸ்டேக்ஸாக நம்ம எடுத்துக்காதீங்க. நீங்கள் அதை ஒரு எழுதும்போது ஒரு வேகத்தில் வந்துருச்சு. நெக்ஸ்ட்லாம் இந்த மாதிரி வராமல் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். 11th ஹிஸ்ட்ரி தான் முகல்ஸில் லெசன் 14. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடை பொறுத்தவரை இப்போ நம்ம அவ்வளோதான் சொன்ன மாதிரி 7th பார்த்தாச்சு, 8th பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் அப்படியே பார்க்கணும். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க, எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்றத ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் பார்க்கணும். அதவே வந்து நம்பர்ஸை மட்டும் மாற்றிட்டு அந்த மாடலை அப்படியே கொடுப்பாங்க. இது யூஸ்வலாக நடக்கிறது தான். அப்புறம் வந்து சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். சும்மா வந்து நம்ம ஆன்சரு வச்சுக்கிட்டு எப்படி சால்வ் பண்ணாங்கன்றதை பார்த்துட்டு நம்ம சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நோட் எடுத்து பென் எடுத்து கையில் போட்டு பார்த்துட்டே இருக்கணும். இப்போ தூக்கம் வர டைம், இப்போ நம்ம படிச்சுட்டே இருப்போம், தூக்கம் வருதுன்னா டக்குன்னு ஒரு சம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். இந்த சம்முக்கு வந்து சால்வ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்போ உங்களுக்கு தூக்கமும் வந்து கொஞ்சம் பாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அடுத்து படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 1/2 hour மேக்ஸ் பார்த்துட்டு மேக்ஸ் தூக்கி வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் சொல்கிறது தான், இந்த நான் கொடுக்குற விஷயத்த நீங்கள் எப்படி வேணால் பிரித்து பண்ணிக்கலாம். மேக்ஸை காலையில் பார்க்கலாம், இல்லை வந்து நீங்கள் மாற்றி உங்கள் விருப்பப்படி நீங்கள் பிரித்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ டே 6ல் சேம் அதே தான், சிட்டிசன்ஷிப் அந்த எஃப்ஆர் FD தான். அது 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சிவிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து கவர் ஆகிற ஒரு டாப்பிக்காக இருக்குது. சோஷியல் சிவிக்ஸில் லெசன் 3. ஸோ இதுதான் வந்து பாலிட்டியில் இருக்கிறது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பாலிட்டியில் வர்ற முக்கியமான ஆர்டிகல்ஸ், இயரு, அப்புறம் வந்து என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் தனியாக ஒரு பேப்பரில் எழுதிக்காங்க. ஒரு பேப்பர் எடுத்து ரஃப் பேப்பரில் எழுதிட்டு அதை ஃபஸ்ட் பேஜில் பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி வந்து முகல்ஸ் எத்திக்ஸ் புக்கில் படிக்க வேண்டியது வரும். 12th எத்திக்ஸில் லெசன் 5 அதையும் அப்ளை பண்ணிடணும். எந்த சிலபஸில் எந்த ஒரு ஸ்டாண்டர்டையும் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் ஆப்டிடியூடில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் 2 நாள் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டாபிக் 2 நாள் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் அது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் வந்து 2 நாள் பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டே 7 வாரம் ஃபுல்லாக படிச்சாச்சுங்க. இனி 7th கடைசி நாளில் வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். இந்த 6 நாள் நம்ம என்ன படித்தோமோ அதெல்லாம் நல்லா ரிவிஷன் கொடுக்கணும். காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கிற டைம் எல்லாம் அந்த ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மெட்டீரியல்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணவே கூடாது. யூஸ் பண்ணோம்னா வந்து நமக்கு டக்குன்னு நம்ம மைண்டுக்கு அந்த ஆன்சர் வந்து ஞாபகமே வராது. ஸோ சமச்சீர் ப்ளஸ் வந்து ஏதோ ஒரு மெட்டீரியல், அது ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியலாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ரிவிஷன் வந்து 7th டேவோட ரிவிஷன் வந்து 2 பிரிச்சுக்காங்க. ஹாஃப் டே வந்து இந்த வீக்கில் படிக்கிறீங்க இல்லையா, செகண்ட் வீக்கோட பிளான் இருக்கு இல்லையா, அது படிங்க. இன்னொரு ஹாஃப் டேக்கு ஃபஸ்ட்டு வீக்கோட பிளானை திருப்பி படிங்க. ஏன்னா நான் வந்து மண்டே மார்னிங் ஃபஸ்ட் வீக்கோட பிளான் வந்து டெஸ்ட் வைக்கலான் இருக்கேன். ஒரு 50 கொஷின்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். சேம் ஃபஸ்ட் டேயில் என்ன படிச்சிங்களோ அது அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் டெஸ்ட்டில். ஸோ வந்து 2மே நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஆயிடும் இல்லையா. இந்த வாரத்தில் என்ன பிளானோ அதே ரிவிஷன் பண்ணிடுவீங்க. அடுத்து அதுக்கு முன்னாடி என்ன படிச்சிங்களோ அதே ரிவிஷன் பண்ணி ஒரு டெஸ்ட் எழுதிடுவீங்க. அடுத்து அந்த டெஸ்ட்டோட ஆன்சரை நான் வந்து மொத்தமாக ஒரு வீடியோவாக போட்டுருவேன், அதே பார்த்துருவீங்க நீங்கள். அப்போ 2 வீக்கோட பிளானையும் நீங்கள் வந்து படித்த மாதிரி இருக்கும். மண்டே மார்னிங் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட பிளான், 7 days பிளான். நோட்ஸில் நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை எழுதிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு கண்டினியூவாக படிங்க. ஃபர்ஸ்ட் வீக் பிளானில் ஏதாச்சும் பெண்டிங் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி அதை அப்படியே டக்குன்னு அப்படியே அதையும் ஒரு சைடு வைஸ் முடிச்சுருங்க. ஒவ்வொரு வீக்கும் இது மாதிரி இருக்க போது கொஞ்சம் இனிமேல் நான் இயர்லியாக போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஆப்டிடியூடில் 7th ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டேயில். 6th 2 பாலிட்டியில், 11th அப்புறம் ஆப்டிடியூடில் 7th திருப்பி ரிப்பீட் பண்ணுறோம். அடுத்து மறுபடியும் 12th பாலிட்டி படிக்கிற மாதிரி இருக்கும். லெசன் 1, 12th எத்திக்ஸ் லெசன் 5, 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 4. அதுக்கப்புறம் டே 4ல் 12th பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஆப்டிடியூட் அதே தான். திருப்பி மறுபடியும் 8th 11th மறுபடியும் 9th 12th
இதுதான் வந்து நம்ம கம்ப்ளீட் இந்த வீக்கோட பிளான். ஸோ வந்து சிலபஸை நல்லா கம்ப்ளீட் பண்ணி நல்லா எக்ஸாம் எழுதி ரிவிஷன் கொடுத்துட்டே இருக்கணும். 2025 கோல் அதான் தான் நமக்கு இருக்கணும். ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்காங்க. டேக் கேர். தேங்க்யூ.